Hey guys, good morning. நான் கௌதம். இப்போ நான் எங்கே இருக்குன்னா பாலு பஹாட். இந்த இடமே வேறு லெவலில் இருக்குங்க. ஐயோ செம்ம வியூ பாயிண்ட்டு. கிட்டத்தட்ட pokara மெயின் ஏரியாவிலேருந்து இந்த பாலு பஹாட் வர்றதுக்கு 20 கிலோமீட்டர்ஸ். ஸோ செம்ம வியூ பாயிண்ட். அண்ட் இங்கே பாருங்கள். ஐயோ 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 வேறு லெவலில் இருக்குங்க. அப்பா எவ்வளோ பெரிய ஹில்ஸு. ஸோ பொக்காராலேருந்து இந்த பாலு பஹாட் வரத்துக்கு 20 கிலோமீட்டர்ஸ். லோக்கல் பஸ்ஸில் தான் வந்தேன். எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னா 90 ருபீஸ் 90 நேபாளி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இங்கே உங்களுக்கு இது ஃபுல்லாக மவுண்டைன். ஸோ இந்த ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே ஸ்னோ. வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இவ்வளோ அழகான பிளேஸில் அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ். எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி கவரை நீங்கள் கண்ட இடத்துல தூக்கி போடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நேச்சரான பிளேஸ், அழகான பிளேஸை அசிங்கப்படுத்தாதீங்க. ஸோ ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்டு அந்த இதை நீங்கள் திரும்ப உங்களோட பேக்குள்ளேயே போட்டுட்டு ப்ராப்பராக டஸ்ட்பின் வந்து எங்கே கிடைக்குதோ ஸோ அதில் போட்டுருங்க. அண்டு கீழே வந்து ஒரு கடை இருக்குது, சாப்பிட்ற கடைன்னு நினைக்கிறேன். போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ரொம்பவே பசிக்குது. ஸோ கைஸ் அப்படியே இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு. மசாலா பொரி சாப்பிட்லான்ட்டு இங்கே வந்திருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இருக்குது. எஸ். ஸோ பொரி, மசாலா பொரி வாங்கியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பூனு. இங்கே இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ்லாம் இல்லை, ஒரு அட்டையை வந்து கிழிச்சு அதுதான் வந்து ஸ்பூன். The big valley. ஸோ இப்போ ஒரு சின்ன பஸ் போகுதில்ல, இந்த ஸ்மால் பஸ்ஸில் தான் நான் வரும்போது வந்தேன். இப்போ நம்ம போகும்போது லிஃப்ட் கேட்டு போகிறோம். பார்க்கலாம் யாராச்சும் கொடுக்குறாங்க இல்லையான்னு பார்க்கலாம். லிஃப்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். இங்கே என்னமோ நேபாளியில் எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு வந்து ஐலாண்டு வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இது வரைக்கும் நான் ஐலாண்டு தான் அழகுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேபாள் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஹிமாலயாஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது மவுண்டெயின்ஸ் வந்து எவ்வளோ அழகுன்ட்டு. ஒரே ஒரு பேர் மட்டும்தான், பட்டு ஒரு மவுண்டனையும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு அழகாக தெரியும். அது எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரில. ஸோ மவுண்டெயின் அவ்வளோ அழகுங்க. ஐயோ இந்த காரை பாருங்களே, ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிரிட்ஜில் போயிட்டு வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
அந்த பிரிட்ஜில் இது வரைக்கும் நான் நடந்ததே இல்லை. ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த பிரிட்ஜு பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு பெரிய பிக் வேலி. ஸோ வெயில் வந்து போட்டு தாக்குது. நம்பூர் மாதிரியே செம வெயில் அடிக்குது. ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஸ்னோங்க, அது ஃபுல்லாக ஸ்னோ. அந்த ஹில் ஃபுல்லாக ஸ்னோ இருக்குது. இங்கே வந்து இவ்வளோ வெயில் அடிக்குது, அங்கே ஸ்னோவாக இருக்குது. அதான் என்னால் புரிஞ்சிக்க முடியல, என்னன்னே தெரிலங்க. ஸோ இந்த பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. வாவ், சூப்பராக இருக்குது. ஓ மை காட், ரொம்ப லென்த்தியான பிரிட்ஜு. அவ்வளோ அழகாக இருக்குது. பிரிட்ஜும் அழகு, இந்த இடமும் அழகு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல்ஸ்லாம் தங்கியிருக்காங்க. அப்படியே கீழேருந்து மேலே மேலே ஒரு வீடாக போயிட்டுருக்கு. அண்ட் நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா மார்ச். ஸோ இங்கே வந்து தண்ணி அவ்வளோக்கு இல்லை. அண்ட் இந்த பிரிட்ஜ் வந்து ஃபுல்லாக ஸ்டீல். ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும், இரும்பு. அண்டு இங்கே ஒரு பெரிய கயிறு மாதிரி இருக்குது. அப்புறம் கீழே இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா சப்போர்ட்டுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இது வந்து நார்மல் கயிறு இல்லைங்க. நம்ம ஊரில் எலக்ட்ரிக் ஒயர்ஸ்க்கு பயன்படுத்துவாங்களே, ஸோ அது பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் கயிறு மாதிரி தான் இருக்குது. ஸோ கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணி. ஸோ இந்த பிளேஸ்லேருந்து pokara மெயின் பிளேஸ்க்கு நான் லிஃப்ட்டு கிட்ட போகிறேன். லிஃப்ட்டு கொடுக்குறாங்களா இல்லைன்னு பார்ப்போம். அப்படியே இங்கேயே படுத்து தூங்கிடலாம் போல் இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இந்தியா பார்டர்லேருந்து நேபாள் வந்தீங்கன்னா ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி சீனரி தான் இருக்கும். நீங்கள் பஸ்லேருந்து தூங்கிட்டே வரமாட்டீங்க. அப்படியே எல்லா சீனரியும் பார்த்துட்டே தான் வர தோணும். அவ்வளோ அழகுங்க நேபாள். ஸோ வைஸ் நான் வந்து ஹிட்ச்சிக்கிங் பண்ண போகிறேன். லிஃப்ட்டு கேட்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ யாராச்சும் லிஃப்ட் தராங்களா இல்லையான்னு சொல்லி. இந்த கிராமத்துலேருந்து நான் இப்போ pokaraக்கு போயிட்டுருக்கேன். செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்காரு. மனுஷன் தீயா பறக்கலாது. பின்னாடி இருந்துட்டு என்னால் கேமரா பிடிச்சிட்டு பேசவே முடியல. அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்காரு.